நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் வணக்கங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை எபிசோடு பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்துட்டிங்களா? பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே பக்குன்னு இருக்கும். இன்றைக்கி கோமதியாக நடிக்கும் நிரோசா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸை காட்டுறாங்க. அந்த கதைப்படி பார்த்திங்கன்னா அவங்க மானத்துக்காக அவங்க மானம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹார்ட் அட்டாக் வர மாதிரியாக காட்டி முடிச்சிருக்காங்க. இத்தோட ஒருவேளை பாண்டியன் ஸ்டோர்ஸ் முடிக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அவங்க அண்ணன் குடும்பமும் சேர்ந்துட்டாங்க. தங்கமயில் கதையை தான் முடிக்க போகிறாங்க. தங்கமயிலுடைய உண்மையில் பொய் சொன்னதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு என்ன தீர்வு சொல்ல போகிறாங்களோ, இது எப்படிப்பட்ட தீர்வாக அமையும், இந்த பொய்களை எல்லாம் எப்படி அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பமாக இருந்தது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொய்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத பொய்கள் அவங்க வாழ்க்கையிலேருந்து விலகுனது தான் அப்படிங்கிற மாதிரியாக தான் இப்போ கதை முடியும் போல இருக்குது. ஒரு தவறான பெற்றோர் அமைந்து விட்டால் அந்த பெற்றோரின் சொல்படி நடந்தால், தவறும் தெரிஞ்சும் நடந்தால் தங்கமயில் போன்றவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை இழக்க வேண்டியிருக்குங்கிற ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தான் இந்த கிளைமாக்ஸ் அமையும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கோமதி போன்றவர்கள் மானத்திற்காக உயிர் விடுறாங்க, உயிர் போயிடுது அப்படிங்கிறப்ப அதுவும் ஒரு சரியான கருத்தாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத்தோடு அவங்க முடிச்சிட்டாங்கன்னா ஒரு சோகமான ஒரு முடிவாக இருந்தால் கூட, கோமதியை இழப்பது அப்படிங்கிறது நேயர்களுக்கு வருத்தமாக இருந்தால் கூட அது ஒரு சரியான ஒரு நீதியை சொன்ன ஒரு தொடராக அமையும். தேவையில்லாமல் இழுக்காமல் அப்படியே ஒரு சரியான நீதியை சொல்லிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் கதையை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்த்துட்டிங்களா இன்றைக்கி எபிசோட? என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? குவிக் சீக்கிரம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.